கைது செய்யப்படுவாரா எடப்பாடி? அதிமுகவின் முக்கிய தலைவர் சொன்ன பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவரும் அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவை மாபெரும் வெற்றி பெறச் செய்து தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் மாறப்போகின்ற நபர் யார் அப்படின்னா நமது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை பற்றி தினம் தினம் ஏகப்பட்ட பிரச்சனை என்பது கிளப்பிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அதாவது திமுகவிலே எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் வெளியிலே வராது, மீடியாக்களும் வெளியிலே சொல்ல மாட்டார்கள். ஆனால் அதிமுகவிலே சின்னதாக ஒரு பிரச்சனை என்பது நடந்தாலும் கூட அதை ஊதி பெரிதாக்குவதற்கு ஏகப்பட்ட மீடியாக்கள் என்பது இருக்கிறாங்க. இது இதெல்லாமே ஒரு புறம் இருந்தாலுமே தற்சமயம் அதிமுகவிலே செங்கோட்டையன் ஒரு புயலை கிளப்பி இருந்தார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலே முதன்மையான குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பி இருந்தார். அதற்குத்தான் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே நமது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதிரடியான ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறார். செங்கோட்டையன் பிரிந்து கிடக்கும் அதிமுக அனைவருமே ஒன்றிணைய வேண்டும் என எடப்பாடிக்கு கெடு விதித்திருந்தார். தொடர்ந்து அவரை முக்கிய பொறுப்புகளிலிருந்து நீக்கிய எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். பிறகு அமித்ஷாவை சந்தித்து பேசிய செங்கோட்டையன் மௌனம் காத்து வந்தார். இது சமீபத்திலே பசுமுன்னில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோரை செங்கோட்டையன் சந்தித்திருந்தார். அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பிய நிலையிலே அந்த கட்சி அதிமுகவிலிருந்து மொத்தமாக செங்கோட்டையன் நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பிய நிலையிலே மதுரையில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகையிலே வழக்கில் எடப்பாடி தான் நம்பர் 1 என்றால் புடிச்சு ஜெயில போடுங்களேன், நாங்கள் வேண்டாமா சொல்லுகிறோம். சட்டப்படி ஜெயில போடுங்க தம்பி, திமுக ஆட்சிதானே நடக்குது, திராணி இருந்தால் ஆதாரங்கள் இருந்தால் கைது பண்ணட்டும் என பேசியிருக்கிறார். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலே எடப்பாடி தான் A1 குற்றவாளி என பேசியிருந்தார். இப்ப A1 குற்றவாளி என்றால் ஆதாரங்கள் இருந்தால் திமுக ஆட்சி தான் நடக்கிறது, அதிமுகவிற்கு எதிரான ஒரு ஆட்சி திமுக, அதிமுகவை அழிக்க வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது திமுக. அப்படிப்பட்ட திமுக ஆட்சி நடக்கக்கூடிய அந்த வேளையிலே திராணி இருந்தால் ஆதாரங்கள் இருந்தால் எடப்பாடியை பிடித்து சிறையிலே அடைக்க வேண்டியதானே, ஏன் அடைக்க முடியவில்லை? அப்ப எடப்பாடி பழனிசாமியின் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்றுதானே அர்த்தம். அந்த இடத்திலே செங்கோட்டையன் சொல்லியிருப்பது மிகப்பெரிய ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பிடித்து சிறைச்சாலையிலே அடைக்க வேண்டியதானே, திமுக ஆட்சிதானே, ஆதாரங்கள் இருக்கிறதா, திராணி இருக்கிறதா என நமது திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இன்று வரைக்குமே அந்த வழக்குகள் என்பது நிலுவையிலே போய்கொண்டிருக்கூடிய சூழ்நிலையிலுமே அதன் குற்றவாளியின் முதன்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமல் தான் இருக்கிறது. செங்கோட்டையன் நமது அதிமுகவிலிருந்து வெளியேறிவிட்டார், வெளியேற்றப்பட்டார். அதுவும் யாரை நம்பி வெளியேறி இருக்கிறார்? சசிகலாவை நம்பி வெளியேறி இருக்கிறார். சசிகலாவுடைய அரசியல் வாழ்க்கையே தற்சமயம் எப்படி இருக்கிறது என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். அதே போலத்தான் நமது செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கையும் மாற்றம் செய்யப்படுமா அப்படிங்கிறது கூட பொறுத்துதான் பார்க்கப்பட வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எடப்பாடி பழனிசாமி கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.